Welcome to NSKC Academy. We have online tuition, skill courses and programming classes. எல்லாமே எங்க கிட்ட இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6th standard mathsல HCF LCM அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். HCFனா highest common factor, LCMனா least common multiple. இதுக்கு examples பார்க்க போறோம். First sum, find the HCF of the numbers 40, 56 by division method. டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 40 ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 56. இப்போ 40 எடுத்துக்கோங்க, 50 ரெண்டுமே எந்த டேபிளில் வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈவன் நம்பர். ஈவன் நம்பரு நம்மளுக்கு 2 டேபிளில் வரும். ஸோ 2 டேபிள் ஆச்சு. 2 2 + 4 ரிமைனிங் 0 அப்படி ரைட் பண்ணிக்கணும். 5 எத்தனை 2 இருக்கும்? 2 + 4 ரிமைனிங் 1. 8 + 16 20 28 ரெண்டுமே ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிள் நம்மளுக்கு பண்ணியிருக்காரும். 1 2 ரிமைனிங் 0 அப்படி நம்ம ரைட் பண்ணிடணும். 1 2 4 2 8. நெக்ஸ்ட் 10 14 ரெண்டுமே ஈவன் நம்பர் 2 டேபிளில் வரும். 5 2 10 7 2 15. நெக்ஸ்ட் 5 இருக்கு 7 இருக்கு. இது ரெண்டுமே சேம் டேபிளில் வராது. ஏன்னா 5ம் ப்ரைம் நம்பர், 7ம் ப்ரைம் நம்பர். ஸோ இது நம்ம அப்படியே விட்டுலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து காமன் ஃபேக்டர் தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதணும்னா HCF equal to 2 into 2 into 2. 2 2 4 4 2 8. ஏன்னா நம்மளுக்கு காமன் ஃபேக்டர் தான் கேட்காங்க. 5 7 வந்து நம்மளுக்கு காமன் டேபிளில் வராது, ஹையஸ்ட் ஃபேக்டர். ஸோ நம்மளுக்கு வந்திருக்கிற மல்டிபிள் பண்ணி கோட்டம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் நம்பர்ஸை மட்டும் நம்ம ரைட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு லீஸ்ட் காமன் மல்டிபிள் LCM வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. 156க்கும் 124க்கும் கேட்டிருக்காங்க. டைப் பண்ணுவோம். 156 124. இப்போ 156 124 நம்மளுக்கு எந்த டேபிளில் வரும்னு பாருங்க. ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸ். ஏன்னா 6ல் எண்ட் ஆயிருக்கு, 4ல் 2 டேபிள் யூஸ் பண்ணுறோம். 7 2 14 ரிமைனிங் 1 8 2 16. நெக்ஸ்ட் 1 வராது. பட் 2 12 12னா 6 2 12 2 2 4. நெக்ஸ்ட் 78 62 8 இது ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸ். நம்ம 2 டேபிள் யூஸ் பண்ணலாம். 3 2 6 ரிமைனிங் 1 9 2 80. 3 2 6 ரிமைனிங் 1. இப்போ 39 இருக்கு, 31 இருக்குது. இது ரெண்டுமே சேம் டேபிளில் வராது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கிறோம். 1 3 3 3 3 9. 31 வரா 3 டேபிளில் அதை நம்ம அப்படியே ரைட் பண்ணிடுறோம். ஓகேவா? எந்த இதுக்கு டேபிள் வருதோ அதுக்கு மட்டும் நம்ம எழுதிட்டு ரிமைனிங் வந்து நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அப்படி ரைட் பண்ணிக்குவோம். இப்போ எடுத்துக்கணுங்க. 13 31 எந்த டேபிளையும் சேமாக வராது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபஸ்ட்டு 13 போட்டுக்கணும். நம்மளுக்கு வந்து 31 போட்டிங்கன்னா 1 வரும். ரிமைனிங் 31 அப்படியே போட்டாச்சு. 31 போட்டிங்கன்னா 1 கம்மாவும். அதாவது HCFல கடைசி 1 வரைக்கும் பண்ணணுங்கிறது கிடையாது. ஆனால் LCMல லாஸ்ட் 1 வரைக்கும் ஒரு லீஸ்ட் அதில் 1 வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வந்து முடிக்கணும். அதே நேரம் இதில் என்ன கவனமாக இருக்கும்னா 2 இது ஒரே டேபிளில் வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு டேபிள் போட்டு அதை 1 ஆகிது, ரிமைனிங் உள்ளதை எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணாமல் அப்படியே ரைட் பண்ணிடுவேன். நம்ம 13 போடுறோம், 13 மட்டும் வருது, 31 வரலன்னு சொல்லிட்டு அதை நம்ம அப்படியே டேபிள்ஸ் யூஸ் பண்ணாமல் அப்படியே ரைட் பண்ணிடணும். ஓகேவா? இதை எடுத்து எழுதும் போது நம்ம எப்படி எழுதணும்னா LCM ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னெல்லாம் நம்ம டேபிள்ஸ் யூஸ் பண்ணோமோ அது எல்லாத்தையும் அப்படியே ரைட் பண்ண 2 into 2 into 3 into 13 into 31 மல்டிபிள் பண்ணுவோம். 2 2 4 4 3 12 அதை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 13ஐயும் 31ஐயும் மல்டிபிள் பண்ணுவோம். 13ஐயும் 31ஐயும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 403 கிடைக்கும். சரியா? இப்போ 12ஐயும் 403 நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணோம்னா 4836 கிடைக்கும். ஓகேவா? இதான் நம்மளோட LCM வர கண்டுபிடிக்கும் போது லாஸ்ட் 1 வரைக்கும் கொண்டு வரணும். HCFல ரெண்டுமே சேம் டேபிளில் வரல அப்படின்னா அதை அப்படியே நம்ம நிறுத்திட்டு எந்த டேபிள்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணணுமோ அதை மல்டிபிள் பண்ணால் போதும். இதுதான் LCMவும் HCF. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தேங்க்யூ.